அடிக்க அது கொடைக்கானல் போனது இது வேறு எதுடா இது 30,000 ரூபாடா. எது ரன்னிங்கில் தான் இருக்கு. என்னது இதில் என்ன இருக்குது? யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க வேண்டியதான். 90 சரி நான் 97ரா. நான் கம்மி தான்டா. வரையா போவோம் கடை. சரி சரி ரைட்டு. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி 13,365 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சுங்க. ஸோ ஓடிடுச்சா நீ ஆயில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை. முண்டி அடிச்சு போகுமா? ஸோ அதான் ஆயில் மாற்ற வேண்டிய டைம் வந்துச்சுங்க. ஆயில் தான் மாற்ற தான் போயிட்டுருக்கேன். பட் இப்போ வந்து ஆயில் மாற்ற கடை வந்து அங்கிட்டு இருந்தால் அங்கிட்டு மாற்றிடுவேன். அப்படி இல்லாட்டி திரும்ப ரிட்டர்ன் வந்து எங்கிட்ட ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே தான் அங்கே மாற்றுவேன். ஸோ என்னென்னா ஆயில் வாங்கிட்டேன். பட்டு இவ்வளோ வேலை பார்த்து மண்டையில் இந்த கொண்டையே மறந்துட்டேமாடா அப்படின்ற மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு வாங்க வந்து மறந்துட்டேன். ஆயில் வாங்கின இடத்துல வாங்காமல் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் திரும்ப போய்கிட்டு இருக்கேன். ஸோ மோட்டோவில் ஆயில் வாங்கியாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து எங்கேயாவது மாற்ற முடிஞ்சால் மாற்றிடுவேன். அப்படி இல்லாட்டி இங்கே நான் ரெகுலராக ஒரு இடத்துல வந்து மாற்றுவேன். ஸோ அங்கே தான் மாற்றணும். அதான் கொஞ்சம் டைம் வேறு 5 o'clock ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மாற்றணும். இல்லாட்டி டைம் ஆயிரும். கொஞ்சம் பேர் மாற்றுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் டைம் மாற்றாமல் போயிடுவாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகமலை எபிசோடு 3 வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பட் வந்து மெமரி அதோட ஃபுல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 GB இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் மேக்ஸிமம் நான் சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கண்டினியூஸாக அந்த நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே தான் தெரியும். நான் வந்து டே ஏன்டா எப்படி வரேன் இப்போ. நான் மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோனில் தாங்க எடிட் பண்ணுறது, ஃபோன்லேயே தான் அப்லோட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து 3 GB தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நைட்டு அநேகமாக போட்டுருவேன். இன்றைக்கி வந்து நெட் அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி நைட்டு எப்படியும் ஒரு 10 மணி அப்படி அப்லோட் பண்ண விட்டு மார்னிங் வந்து ரீச் ஆகிற மாதிரி அப்படி பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அநேகமாக நாளைக்கு வந்துருங்க. ரைட் ஓகேவா? சரி ரைட் ஓகே. இப்போ வந்து அந்த ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் வாங்கிட்டு எங்கேயாவது வந்து ஆயில் மட்டும் மாற்றணும். ஆயில் மாற்றியாச்சுன்னா நான் வேறு ஆயில் மாற்றணும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் கரெக்டாக 3500 மாற்றிடுவேங்க. ஏன்னா கரெக்டாக அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வண்டியை. அதனால் ஆயில் விஷயத்தில் மட்டும் நான் ரொம்பவே கரெக்டாக இருப்பேன். சரி நான் அப்படியே போய் கடையிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த இடத்துல ஆயில் ஃபில்ட்ரு வாங்கிட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு கடையில் வந்து அப்படியே பார்த்துட்டு மாற்ற முடிஞ்சால் மாற்றுவோம். அப்படி இல்லாட்டி இங்கிட்டு வந்துடும். ஸ்டே டியூன். ஆடு ஆடு சும்மாக்கள்கிட்ட வந்தாச்சுங்க. எப்போயுமே நான் வந்து இங்கே தான் வந்து வாங்குவேன். ஏதாச்சும் ஆயில் இந்த இடத்துல உண்மையிலே நிறையா இருக்கும். மதுரையில் மேக்ஸிமம் ஸ்பேர் எல்லாமே இங்கே தான் வாங்குவாங்க. எல்லாமே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அங்கேயும் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் மெயின் ஏரியா. ஆட்டோமொபைல்ஸுக்கு, காரு, பைக்கு எல்லாத்துக்கும் இதுதான் மெயின் ஏரியா. லாரிக்கு இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போகணும். கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எந்த கடைக்கு போகிறோம்னா எனக்குள்ள அந்த பேர் தெரியலையே, கடை மறந்து போச்சு. எஸ், ஷிவ் ஆட்டோ சென்டர். ஸோ இந்த கடையில் தாங்க வாங்க போகிறோம். இங்கே தான் நான் எப்பயும் வந்து வாங்குவேன்.
பிரதர் பல்சர் RS 200 ஆயில் ஃபில்டர். பெரிய ஃபில்டரா? எவ்வளோண்ணா? 50 ரூபா. வாடா அந்த வாட்டி குறைஞ்சிருச்சு, கம்மியாகிடுச்சுங்க. 50 ரூபா தான். போன வாட்டி 75 ரூபா, அதுக்கடுத்து 65, இப்போ கம்மியாகிடுச்சு. நல்ல வேலை. ஓகே, கம்மியாகிட்டு தான் போகுது. நம்ம வண்டிக்கு ரேட்டு கம்மியாகிற வரையும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இந்தா கையில் பிடிச்சிக்கோ. ஆயில் மாற்றணுண்ணா. ரைட்டு. இல்லைண்ணா, சென்டர் கிடையாது. ஸோ இங்கே தாங்க மாற்ற போகிறோம். என்னண்ணா? ஆயில் நல்லா தான் இருக்கா? கெட்டுருச்சு, கருப்பாயிடுச்சுண்ணே. கருப்பாயிடுச்சு. அதான் கரெக்டாக அந்த 3500 கிலோமீட்ரு மாத்திரம் இந்த கவர் கழட்டணும்.
சரி ரைட் ஓகேங்க. ஆயில் மாற்றியாச்சுங்க. இது வேறு மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏய் பார்த்துடா. ஆ ரைட் ஓகே. ரைட்டு கரெக்டாக தான் இருக்கு.